Hi students, this is Govindraj from Tirupur. Welcome to our video. அன்பான மாணவர்களே அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்றைக்கி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ்டின் சார்பாக 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் யூனிட் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டின் பேப்பர் வந்து செகண்ட் யூனிட்டும் ஃபஸ்ட் யூனிட் கம்பேர் பண்ணி கிரியேட் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ்க்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ இந்த அகாடமிக்கு 2024-25க்கும் நிறைய வீடியோ தொடர்ச்சி அப்லோட் பண்ணியிருக்கோம். இதுக்கு எல்லாமே பிடிஎஃப் லிங்க் இருக்குது. இந்த கொஸ்டின் பேப்பரோட பிடிஎஃப் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். தேவைப்படுறாங்க டவுன்லோட் பண்ணி ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்திங்க. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட்டு வரக்கூடிய ஃபஸ்ட் மிட் டேர்முக்கு ஒரு ரிவிஷனாக இருக்கும். அதனால் அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். ஃபஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் எல்லாமே செகண்ட் யூனிட்லேருந்து எடுத்திருக்கோம். சினானிம்ஸ் ஏன்னா சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸில் தான் நம்ம நிறைய பேர் மார்க் ஸோ அதுக்காகவே இந்த வீடியோ வந்து மார்க் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். கிரஃப்லி ஆப்ஷன் ஏ சேட்லி, கிரஃப்லினா ஆப்ஷன் ஏ சேட்லி. கெய்ஸ்டு ஆப்ஷன் ஏ லுக்குடு, கெய்ஸ்டு ஆப்ஷன் ஏ லுக்குடு. நெக்ஸ்ட் வந்து அலபலோ ஆப்ஷன் சி லவுட் நாய்ஸ், அலபலோன்றது ஆப்ஷன் சி லவுட் நாய்ஸ். அட்டிக்ன்றது ஆப்ஷன் சி ஸ்பேஸ் ஆர் ரூம் இன் த ரூட் கம்பேர் பண்ண ஆப்ஷன் சி. ஸ்லாமிங் ஆப்ஷன் ஏ ஷட் ஃபோர்ஸில். அப்போ ஓவராலாக கொஸ்டின் நம்பர் 1 to 5 வந்து பார்த்தா ஸ்லாமிங் ஸ்கட்டில் கம்பேர் பண்ணுறோம். ஸோ ஆப்ஷனோட ஆன்சர் எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 6 to 10 வந்து ஆன்டனிம்ஸில் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் ஒன் சஸ்பெக்டட் அப்படின்னா வந்து டவுட்னு சொல்ல ஸ்லாமிங்ஸ். அப்போ அதுக்கான ஆன்டனிம்ஸ் வந்து ட்ரஸ்டட், ஆப்ஷன் பி ட்ரஸ்டட். நெக்ஸ்ட்டு ரேபிட்லி அப்படின்னா சடன்லி, கிராஜுவலி சொல்லலாம், ஆப்ஷன் பி ஸ்லோலி. இண்டிக்னன்ட் அப்படின்னா ஆங்கர் சொல்லலாம், ஆன்டனிம்ஸ் வந்து காம். ரெலக்டன்ட் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா அன்வில்லிங். ஆக்சுவலாக அன்ரிலக்டன்ட்னா வில்லிங் சொல்லணும். அப்போ ரெலக்டன்ட் வந்து அன்வில்லிங். அப்போ அதுக்கான சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வில்லிங் டு டூன்னு சொல்கிறது தான் ரெலக்டனுக்கு. யாங்க்டு ஆப்ஷன் இதுக்கு சினானிம்ஸ் வந்து புல்லுன்னு சொல்லணும். ஆப்ஷன் டி புஷ்ஷன் தான். ஸோ சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் செகண்ட் யூனிட்ல கம்பெனி ஏன்னா புக் பேக்கில் சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் கிடையாதுப்பா. ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் இருக்க சினானிம்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் யூனிட்டில் இருக்க மாடல் வெர்பில் இருந்து நம்ம கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ 11th ஒன் ஐ டேஸ் வின் தி சிங்கிங் கான்டெஸ்ட்னா இது டெட்டர்மினேஷன் சொல்கிறோம், வில் போடுறோம். அப்போ ஐ வில் win the singing contest. பூங்கோதை டேஸ் ஸ்பீக் செவரல் லாங்குவேஜ் கேன். அப்போ இதுக்கு வந்து கேன் தானே நம்ம முடியும்னு சொல்கிறேன். டேஸ் ஐ ஹேவ் அனதர் கிளாஸ் அப்படின்னா ஷெல் ஐ ஹேவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் சொல்லலாம், கேன் ஐ ஹேவ் அனதர் கிளாஸ் ஆஃப் வாட்டர் சொல்லலாம், மே ஐ ஹேவ் அனதர் கிளாஸ். அப்போ 13th ஒன் வந்து கான்செப்ட் சொல்கிறோம். வி டேஸ் ப்ரிசர்வ் அவர் நேச்சுரல் ரிசோர்ஸ்னால் வி ஷுட், வி மஸ்ட், வி ஆட் டு, கட்டாயம், கண்டிப்பாக அப்படின்னு சொல்லும் போது இந்த 3 கேட்டில் இதனால் பயன்படுத்திக்கலாம். மை ஃபாதர் டேஸ் பிளே பேட்மிண்டன் இந்த ஈவினிங் வென் ஹி வாஸ் அட் காலேஜ். அந்த அப்போ பண்ணார் அப்படின்னு சொல்லி யூஸ் டுலாம் சம்படிஸ் கேன் ரைட் குட்டுன்னு கூட போடலாம். அவங்க பண்ணதான். ஸோ நீங்கள் யூஸ் டு கம்பேர் பண்ணலாம். ஸோ மாடல் ஆக்சிலரின்றது மூட் ஆஃப் அன் ஆக்ஷனில் கம்பேர் பண்ணதான். நெக்ஸ்ட் வந்து கிராமர் கேட்டில் சேஞ்ச் டு அதர்வைஸ் பாருங்கள். த மிலிட்டன்ஸ் வேர் பீயிங் டேக்கன் டு ப்ரிசன் பை த போலீஸ். அப்போ இது வந்து பாஸ் கண்டிஷனில் இருக்குது. அப்போ த போலீஸ் இதோட ஃபார்ம் என்ன, வாஸ் ஆர் வேர் ப்ளஸ் வெர் ப்ளஸ் ஐஎன்ஜி தான் சொல்லுவோம். அப்போ இதுக்கான போலீஸ் ப்ளூரல் ஃபார்ம் தான். அப்போ த போலீஸ் வேர் டேக்கிங் த மிலிட்டன் டு ப்ரிசன் சொன்னால் பாஸ் கண்டிஷன். நெக்ஸ்ட் இஸ் பிஹேவியர் வெக்ஸஸ் மீனா இது ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ இஸ் பிஹேவியர் சப்ஜெக்ட், வெக்ஸஸ் வெர்பு, மீ வந்து ஆப்ஜெக்ட். அப்போ மீ கன்வெர்டட் டு ஐ. அப்போ ஐ ஆம் வெக்ஸ்டு பை இஸ் பிஹேவியர். ஏன்னா இதோட ஃபார்ம் ஈஸ் அல்லது ஐமலது ஆர் போட்டு பிபி சொல்லுவோம். ஹேவ் யூ இன்வைட்டட் ராமன் டு த பார்ட்டி. இந்த கொஸ்டின் லாஸ்ட் இயர் பப்ளியில் கேட்டது. அப்போ இது வந்து கொஸ்டின் டைப்பில் எஸ்ஆர்னோ டைப்பில் இருக்குது. அப்போ ஆஸ் கம்பேர் பண்ணி ஏன்னா ஹேவ் நம்ம வந்து யூஸ் சப்ஜெக்ட் இன்வைட்டட் ராமன் ஆப்ஜெக்ட். அப்போ ஆஸ் ராமன் பீன் இன்வைட்டட் பை யூ டு த பார்ட்டி. இது எல்லாம் கொஸ்டின் டைப்பில் எஸ்ஆர்னோ டைப்பில் கம்பேர். அப்போ ஆஸ் ராமன் பீன் ஆஸ் ராமன் ஏன்னா ஆப்ஜெக்ட். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீன் இன்வைட்டட் பை யூ ஏன்னா கம்பேரிசன் பண்ணும்போது ஆப்ஜெக்ட் அப்புறம் வெர்பு பை சப்ஜெக்ட்னா. நெக்ஸ்ட் வில் யூ ஹெல்ப் மீனா நம்ம யூன்ற சப்ஜெக்ட் ஹெல்ப் வெர்பு மீ ஆப்ஜெக்டாக சொல்லலாம். அப்போ மீ இப்போ தான் மீ என்ன கன்வெர்ட் ஆகும் ஐ. அப்போ வில் வந்து நம்ம இது கொஸ்டின் டைப். அப்போ வில் ஐ பி ஹெல்ப்டு பைன்னு கம்பேர் பண்ண. 19 நோபடி ஷுட் வயலேட் த ரூல்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒமிஷன் த ஆபேஜன் கொடுத்து. அப்போ ஷுட் வயலேட் வெர்பு த ரூல்ஸ் வந்து ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ரூல் ஷுட் நாட் பி வயலேட். நோபடி நோ ஒன் வந்தாவே கண்டிப்பாக நாட் போடணும். அதை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ளீஸ் டூ நாட் யூஸ் மொபைல் பண்ணால் யூ ஆர் ரெக்வஸ்டட். ப்ளீஸ் அதாவது இது இம்பரேட்டிவ்லே ரெக்வஸ்ட் பண்ணணும். அப்போ யூ ஆர் ரெக்வஸ்டட் நாட் டு யூஸ் மொபைல் ஃபோன். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ். அதுக்கப்புறம் 2 மார்க் கொஸ்டின் பாருங்கள். 22 வாட் மேட் த யங் சீகிள் கோ மேட். அதாவது ஃபுட் த சைட் ஆஃப் த ஃபுட்னு கம்பேர் பண்ணுவோம். ஃபுட்டு வாட் மேட் டு த யங் சீகிள் வென் இட் லேண்டட் ஆன் த கிரீன்ஸ். என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டுனா இஸ் பெல்லி டச்சஸ் ஆன் த கிரீன் சீல கம்பேர் பண்ணுவோம். வை டிட் த யங் பேர்ட் அட்டர் ஏ ஜாய்ஸ் பண்ணா ஏன்னா கம்ப்ளீட்டாக அதோட வந்து பார்த்தா ஃப்ளைட் கம்ப்ளீட் பண்ணதுனா. நெக்ஸ்ட் வாட் டிட் த பேரண்ட்ஸ் டு வென் த யங் சீகிள் ஃபெயில் டு ஃப்ளைனா ஸ்கோல்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் என்கரேஜ் பண்ணாங்க ஆரம்பத்தில். ஆனால் அது எப்பயுமே இந்த 4 2 மார்க் 3 கொஸ்டின். அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் கொடுத்தோம். தே கிரால் அட் தட் அண்ட் தே கிரால். வாட் டஸ் த கிரால்னா கிரால் மீன் ஆக்சுவலாக லோ கட்ரல்ஸ் புலம்பிட்டே இருக்குன்னு சொல்லுவோம். வை டு தே ஃபைண்ட் எவ்ரி திங் அமேஸ்னா ஏன்னா பிகாஸ் தே ஆர் நாட் திங்கிங் இந்த குட் மேன் சொல்லுவோம். எது நல்லது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் வேர் டஸ் த ஃபேமிலி லிவ். இந்த கொஸ்டினை லாஸ்ட் இயர் பப்ளிக்கில் கேட்டது. ஸோ தே லிவ் இன் த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில். வை டு யூ திங்க் த ஸ்ட்ரீட் இஸ் நேம் பிகாஸ் தே ஆர் ஆல்வேஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால. வை டு யூ திங்க் த poet is not in a
ஏன் அவர் அறிவு பண்ணலன்னா ஏன்னா அவரோட கோலில் கரெக்டாக இருந்தால் வாட் ஷுட் ஒன் நாட் நாட் மோன் ஃபார்னா எதை பற்றி கவலைப்படணும்னு கம்பேர் இது வந்து லைஃப் டைமில் கம்பேர் பண்ணிக்கணும். இந்த டிம்பாஸ்ட் நான் ஹோல்டிங் பேக்ன்ற கம்பேரிசன் பண்ணும்போது வாட் டஸ் த பாயிண்ட் டிம்பாஸ்ட்ன்றது என்ன எதை இண்டிகேட் அதுக்கு இஸ் த பாயிண்ட் அப்ரேட் ஃபார் ஃபியூச்சர் நோ த பாயிண்ட் இஸ் நாட் அப்ரேட் ஃபார் த ஃபியூச்சர். ஸோ ஓவராலாக 4 கொஸ்டின் இந்த கேட்டில் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ரைட்டிங் வந்து ரொம்ப சிம்பிள். நம்ம சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிஸ் ஆல்ரெடி நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா நோட்டீஸ் ரைட்டிங் ரிப்போர்ட் ரைட்டிங் அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே வந்து கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மெத்தடில் பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா மெமரி போயும் கோட் ஃப்ரம் மெமரியிலேருந்து லைஃப் நம்ம லைஃப் போம்லேருந்து கேட்டிருக்கோம். ஸோ லெட் த வே வைண்ட் அப் விண்ட் அப்னு படிக்கூடாது வைண்ட் அப் தான் படிக்கலாம். ஸோ லெட் த வே வைண்ட் அப் த இல்லா அப் த இல்லா அப்னு கம்பேர் பண்ணல. கரேஜ் ஆஃப் த கொஸ்டின் லாஸ்ட் செகண்ட் ஸ்டான்ஸாக செகண்ட் ஸ்டான்ஸாக இருக்க ஃபஸ்ட்டு பையனையும் கம்பேர் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ஒரே ஒரு பேராகிராஃப் தான் டிஸ்கிரைப் த ஜேர்னி ஆஃப் லைஃப் அஸ் டிபிக்டட் இந்த போயம் என்ட்ரி ஒன் டேக்கில் கம்பேர் பண்ணலாம். ஸோ ஓவராலாக இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இது ஆன்சர்ஸோட மார்க் பண்ணியிருக்கிறதுனால. ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், நெக்ஸ்ட் நம்ம ஃபஸ்ட் மிட்டம்கான மாடல் கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் மட்டும் ஃபஸ்ட்டு 2 யூனிட்டில் எதெல்லாம் படித்தா ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ் வித் ஆன்சர்ஸோட நம்ம அப்லோட் பண்ணுறோம். ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சி மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் படிச்சா ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகைன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில். தேங்க்யூ ஆல் மை டியர் ஸ்டூடெண்ட், ஆல் த பெஸ்ட் டு ஆல். தேங்க்யூ.